இன்னைக்கு மாதிரி நீங்கள் எங்கேயுமே ஏண்ட பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு தொன்ன பிரியாணி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க பாருங்க. இப்போ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான தொன்ன பிரியாணி பார்க்க போகிறோம். இது வந்து கர்நாடகா ஸ்டைல் சீரக சம்பாவில் செய்கிறது. இதில் முக்கியமாக வெந்தயக்கீரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த வெந்தயக்கீரை அந்த கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அது அந்த சிக்கனோட போட்டு குக் பண்ணுறாங்க. அதே டைமில் இதுக்கு ஒரு மேரினேஷன் பண்ணுறாங்க சிக்கனோட. அப்படி எப்படி இருக்குது? தக தகன் இருக்க பார்க்க அதுனா தகன்னு தக தகன் குதிக்கும் சிக்கன். இதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு பொடி. எப்பவுமே பிரியாணி சொல்லும்போது இந்த பிளாக் பெப்பர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் இங்கே பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணுறாங்க. மல்லி குருமிளகு நம்ம போடுறோம், குருமிளகு போட்டு வறுத்து அரைக்கிறதுனால அந்த பிரியாணி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி நான் செய்யும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வர ஒரு கம்பீரமான ஒரு இது வேறு எங்கேயும் வராது. மீசை முறுக்கி விட்டு சொல்லி சொல்கிறாரு. தரமாக ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஃபீல் இருக்காது. ஃபஸ்ட் கிளாஸ் வெரி குட். ஓகே, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம ராஜனை மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மகிஷா கேட்டரிங் நடத்திட்டு வராரு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ மேலே கொஞ்சம் லைட்டாக நெய்யை போட்டு அப்படி மறுபடியும் ஒரு பரட்டி சாப்பிட்டோம்னா தேவாமிரதமான ஒரு பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக பண்ணுற அந்த பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நல்ல சுகம். சௌக்கியமா? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா சுகமா. சரி, ஓகேண்ணா. அப்போ பண்ண ஆரம்பிச்சலாமா? ஓகே. அப்போ தேவையான பக்கம் சொல்கிறீங்களா? ஓகே. இப்போ நம்ம 3 கிலோ தொன்ன பிரியாணி போட போகிறோம். அதுக்கு 3 கிலோவுக்கு 3 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறோம். சீரக சம்பா அரிசி 3 கிலோ வச்சுருக்கிறோம். 3 கிலோ அரிசிக்கு 1 கிலோ 200 கிராம் வெங்காயம் வச்சுருக்கிறோம். 300 கிராம் ஆப்பிள் தக்காளி போட்டிருக்கிறோம். 200 கிராம் பச்சை மிளகா, 2 எலுமிச்சம்பழம். 1 கிலோவுக்கு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா மல்லித்தலை, அதே அளவுக்கு புதினா. வெந்தயக்கீரை போட்டால் தான் அந்த தொன்ன பிரியாணி சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டைல் தொன்ன பிரியாணியோட ஸ்டைலு வெந்தயக்கீரை தான். அதனால் வெந்தயக்கீரை கண்டிப்பாக போடுங்க. 450 தயிர் வச்சுருக்கிறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்குங்க. ஒரு 20-25 கிராம் பட்டை எடுத்துக்கிறோம். ஒரு 7 கிராம்பு, 7 ஏலக்காய், 1 கிலோவுக்கு 1 உப்பு, 3 கிலோவுக்கு 3 உப்பு போடுறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் மல்லி, கொத்தமல்லி போட்டுக்குங்க. சாய் ஜீரா 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மிளகு, தேவைக்கேற்ப உப்பு. சரிண்ணா, இப்போ சொல்லியாச்சு. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம சிக்கன் எடுத்து தயிர் போட்டு கலக்கி வைக்க போகிறோம். கலக்கி வைக்க போனால் எப்படி? மேரினேஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இப்போ 3 கிலோ சிக்கன் வச்சுருக்கோம். ஆமாம். 3 கிலோ சிக்கன் 50 கிராம் பீஸு. ஓகே. ரொம்ப சின்னதாக வெட்டக்கூடாது, உடஞ்சி போயிடும். 50 கிராம் ஒவ்வொரு பீஸ் 50 கிராம் இந்த மாதிரி 50 கிராம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. அதோட கணக்கே அவ்வளோதான். ஸோ இந்த சிக்கன் வந்து இப்போ நம்ம இங்கே தயிர் சேர்க்குறோம்ல, திருப்பி வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு திருப்பி தயிர் இல்லை இந்த மசாலோட அப்படியே கொடுத்துருவோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் இப்போ தயிர் போடுவோம். இந்தாங்க தயிர் தாங்க. நீங்கள் ஊற்றுறீங்களா? இல்லை நீங்கள் கை பக்கத்தில் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும், ரைட்டா? நீங்கள் பெரிய செஃப் சார். இதுக்கப்புறம் லைட்டாக மிளகாத்தூள், ஓகே, லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு, 2 லெமன். இந்தாங்க கொஞ்சோளம் மஞ்சத்தூள் போடுறோம். உப்பு போடுறோம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோம் நம்ம? ஒரு 1/2 மணி நேரம். சிக்கன் நல்லா சாஃப்டாயிரும். சரி, ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் லெமன் கொடுங்க. எலுமிச்சை பழமா? எத்தனை லெமன்மா? 2 பழம் போடுவோம். நம்ம 3 கிலோ அரிசி வச்சுருக்கிறோம், அதுக்கு 2 போட்டுக்கலாம். சரி, நானும் ஒன்று புளிவா? புளிங்க உங்கள் கூட சேர்ந்து அதை சேர்ந்து புளிங்க வாங்க. ரைட், நான் புளியுது சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஒரு வித்தியாசமாக புளியுறீங்க, எனக்கு இப்படியே பழக்கம் ஆகிடுது. இதில் ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தாளிக்கும் 100 கிராம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். சரி, ஓகே. போட்டுட்டா அள்ளி போடுங்க. இதில் ஒரு 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு இருக்குது, போட்டுக்கலாம். மிச்சம் தாளிக்கும்போது போட்டுக்கலாம். ஓகே. இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம். இந்த மாதிரி நல்லா மசாலா கலக்கியாச்சு. ஓகே. அப்படி எப்படி இருக்கு? தக தகன்னு இருக்க பார்க்க. அதுனா தகன்னு தகன்னு குதிக்கும் சிக்கன். இதுக்கப்புறம் மிளகு சீரகம்லாம் வறுத்துவோம். வறுக்கிறீங்களா? வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ மிளகு போடலாம். 1 டீஸ்பூன் மிளகு போடுறோம். ஓகே. மிளகு ஏன் சேர்க்குறாங்க, என்ன காரணம்? பெரும்பாலும் பிரியாணி வந்து மிளகு சேர்க்க மாட்டாங்க. இந்த பிரியாணிக்கு மிளகு மல்லி சேர்ப்பாங்க சார். நம்ம குருமிளகோட காரம் ஒரு பைசி காமிக்கும்.
இந்த பிரியாணி அந்த மிளகோட ஸ்மெல் நல்லா இருக்கும். சரி ஓகே. 2 டீஸ்பூன் மல்லி. 2 டீஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் கணக்கில் சொல்கிறாரு. ஆமாம். சரி ஓகே. இதுக்கப்புறம் சோம்பு, சீரகம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போடுறோம். அதே அளவுக்கு சீரகம். சரி ஓகே. ஜாய் ஜீரா வந்து 1 டீஸ்பூன். டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன். ஓகே, சின்ன டீஸ்பூன். ஓகே. என்ன ஜீரா அது? சாய் ஜீரா. எஸ்கேப் சாய் ஜீரா. பட்டை இதில் என்ன வச்சு போடுறீங்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பட்டை போடுறோம். பட்டை வந்து ஒரு 25 கிராம் போடுங்க. 3 கிலோ அரிசி நாங்கள் போடுறோம். ஓகே. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஒரு 25 கிராம் பட்டை போடுறோம். அதுக்கப்புறம் 1 கிலோவுக்கு 1 பூ. 3 கிலோவுக்கு 3 பூ போடுறோம். ஒரு 6-7 கிராம்பு போடுறோம். ஓகே. லவங்கம். அது 6-7 10 இருக்குது அதில். சின்னதாக இருக்குல்ல சார், அதெல்லாம் 10 போடுறோம். சரி ஓகே. அதே அளவுக்கு ஏலக்காய் போடுறோம். சரி ஓகே. ஸோ இதெல்லாம் வறுத்துக்கிறோம். இது நம்ம இது பொடி பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டுருவோமா இல்லை கொஞ்சம் நிறுத்துவோமா? இல்லை சார், அவ்வளோத்தையும் போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டுருவோம். ஆமாம். சரி ஓகே. அதே டைம் இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா அரைக்க சொன்னீங்களே, இது வாங்கி அரைக்கி கொடுக்குப்போ அதை அரைக்கி கொடுத்தோம். சரி ஓகே. இது என்னென்ன போட்டு வச்சிருக்கீங்க சொல்லுங்கள். இது ஒரு கைப்பிடி அளவு புதினா இருக்குது. அதே அளவுக்கு மல்லித்தலை இருக்குது. அதே அளவுக்கு வெந்தய கீரை போட்டிருக்கிறோம். ஓகே. 200 கிராம் பச்சை மிளகா வச்சுருக்கிறோம். இது வந்து 3 கிலோ அளவுக்கு. உங்கள் வீட்டுக்கு கம்மியான 1 கிலோவுக்கு 7 பச்சை மிளகா போட்டு கரெக்டாக இருக்கும். சரி. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கிறோம். இது அரைக்கும் போது நைஸ் அரைக்கிறோமா? நைஸ் அரைக்கணும். சரி ஓகே. இது ஓகே. இந்த மாதிரி வெடிக்கும் போது ஆஃப் பண்ணிடலாம். சரி ஓகே. ரெடி ஆயிடுச்சு. அது அந்த மனம் அந்த லைட்டாக போக வந்து மனம் வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. சரி ஓகே. லேசாக வெடிக்கும்போது ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே. அப்போ நல்லா அரைச்சிட்டு என்ன பார்க்கறதுக்காக ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து எப்போ போல் ஃபீட்பேக், சஜஷன், அப்புறம் ரெசிபி சம்மந்தப்பட்டது நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ராஜனா நல்ல மனசை பற்றி நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? தேங்க்யூ. A few moments later. வேலை அரைச்சி வந்தாச்சு. ஓகே. அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிருக்கோம். லைட்டாக நல்லா கெட்டியாகவே இருக்கு. ஓகே. அந்த பொடி காட்டுங்க. எப்படி பட்டை கிராம்பு அரைச்ச பொடி. நல்லா நைஸாக இருக்கும். சரி ஓகே. ஏன்னா இது மிளகு வாசம். புரியுது. நைஸ். ஸோ இந்த பொடி நம்ம அரைச்சிட்டோம். இந்த பொடி வந்து இன்கேஸ் நான் வேறு எதாவது நான்வெஜ் யூஸ் பண்ணால் பண்ணலாமா? சிக்கனுக்கு போடலாம் சார். சிக்கன் கிரேவிக்கு போடலாம். அவ்வளோ செமையாக இருக்கும். அடுப்பு பார்த்து வைக்கிறோம். ஆரம்பிச்சிருங்க. எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ சட்டி பற்ற வச்சாச்சு. ஆயில் ஊற்றிருக்கிறோம். 1 கிலோவுக்கு 300 ஆயில். 3 கிலோவுக்கு 900 ஆயில் ஊற்றிருக்கிறோம். என்ன ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம்? ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி 1 பூ. ஒன்று போட்டால் போதுமா? சும்மா ஜஸ்ட் அந்த எண்ணெய் வாசம் சார். ஓகே. இதில் எண்ணெயில் பொரிஞ்சதுன்னா அந்த மனம் நல்லா இருக்கும். சரி ஓகே. படையெல்லாம் போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொதிக்குது. 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம் 1-200 வச்சுருக்கோம். அப்படியே போடலாம். பச்சை மிளகா போட வேண்டியது இல்லையா? பச்சை மிளகா நம்ம அரைச்சிட்டோம்ல சார். ஓகே. அதனால எதுவும் வேண்டாம். டேட்டா வெங்காயத்தை வதக்கிட்டு அப்படியே போட வேண்டியது. ஆமாம், வெங்காயம் தக்காளி வதக்கி அப்படியே போட வேண்டியது. சரி ஓகே. வெங்காயம் வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதே டைமில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. நீங்கள் சொல்லுங்கள் ரெடி. நம்ம தீனா கிச்சனை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பெல் பட்டன் அமுத்துங்க. ஓகே. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா 80% வந்தால் போதும். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஓகே. இந்த டைமில் இஞ்சி பூண்டு போடலாம். போடுங்க. ஏற்கனவே இஞ்சி பூண்டு வந்து 100 கிராம் போட்டிருக்கிறோம். இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் கணக்கு. 3 கிலோவுக்கு 150. ஏற்கனவே 100 போட்டிருக்கிறோம். அடுத்தாப்புல ஒரு 200 போட்டுக்கிறோம். சரி ஓகே. போதும் அது. ஃபைன். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரொம்ப சாத்தா காரம், தொண்டையில் காரம் இருக்குது. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். போதும், கரெக்டாக போட்டால் போதும். சரி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லா வதங்கணும் நான் சொல்கிறேன். திருப்பி மசாலா போடுறோமா? ஆமாம். இல்லை, அதுக்கப்புறம் தான் இது புதினா மல்லி அரைச்சது போடணும். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இந்த மாதிரி. ஓகே. இப்போ பட்டை கிராம்பு போடலாம். அதாவது நம்ம ரெடி பண்ண பொடி அழுத்தி போடலாம். ஸோ இது எல்லாத்தையும் போடுறோம். இதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டும் போட்டுருமா? ஆமாம், பேஸ்ட் போடுறோம். அப்போ இந்த சிக்கன் எப்போ நம்ம போடுவோம்? இதை போட்டோன்னே போட்டுடலாம். ஓகே, டன். இப்போ லேசாக எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு
போட்ட உடனே கலர் மாறிச்சு. மாறி அப்படி கலர் சூப்பராக மாறும். சரி ஓகே. இந்த டைமில் இதை போட்டுடலாம். காமிங்களேன். இங்கே பாருங்க, அந்த மசாலா அப்படி போட்ட உடனே அந்த பக்குவம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பிரியாணி கலரில் அப்படி ஜம்முன்னு ரைட்டு. இது எதுக்காகனா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு காமிக்கிற காரணம்னா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் வரணும், அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி கலர் இருக்கா? சரி ஓகே டன். ஓகே. இப்போ பூண்டு அது பழம் என்ன ஆச்சு இன்னைக்கு தங்கி ஸ்லிங் ஆகுது. ஸ்லிங் ஆகுதான், அது அதுலேயும் பாருங்க ஸ்லிங் ஆகுதான், தங்கி ஸ்லிங் ஆகுது. அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவும் போட்டுரும். அதாவது பேஸ்ட்டு, அந்த கொத்தமல்லி, புதினா, அந்த கீரை. அப்போ எனக்கு வதக்கிட்டு காட்டுங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கிருப்போம். கலர்னா மாறல, அப்படியே தான் இருக்கு. இந்த மாதிரி பச்சையாகவே இருக்கும். க்ரீனாகவே இருக்கு. க்ரீன் இல்லை, பச்சை. அந்த மாதிரி க்ரீன் இல்லை, இது பச்சை பார்த்துக்கங்க. அப்புறம் இந்த மாதிரி பச்சை கலராக இருக்கும். இப்போ உப்பு போடுறோம். இப்போ நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம்ல? ஆமாம். இதில் சாப்பாடுக்குள்ள இது போடணும். சரி ஓகே. அது சிக்கனுக்குள்ள உப்பு போட்டிருக்கோம். இது சாப்பாடுக்குள்ள உப்பு. சரி ஓகே தான். தேவையான அளவுக்கு கல் உப்பு போடுறோம். ஓகே. இப்போ போட்டோன்னு சிக்கனை போட்டுடலாம். இந்தாங்க, நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கும். பாருங்க. இப்போ இதில் போட்ட பிறகு நம்ம வந்து அந்த சிக்கன் நல்லா கொஞ்சம் குக் பண்ணிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ரைட்டா? ஒரு 1/2 வேக்காடு வேக்காது சார். ஓகே. இதில் 1/2 வேக்காடு. சரி. இதில் ஊறினதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து மாதிரி தண்ணி ஊற்றணும். சரி. பொதுவாக ஒரு பிரியாணினா 1க்கு 1.5 தண்ணி பண்ணுவோம். இதுக்கு வந்து 1க்கு 1 கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா சிக்கன் வேக வேக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கா. இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஓகே. ஒரு பக்கெட்டில் 3 கிலோ அரிசி, அதுக்கு 1க்கு 1 தண்ணி ஊற்றுறோம். அப்படியே எல்லாத்தையும் ஊற்றிடமா? அளந்து வச்சுருக்கீங்க? ஆமாம். போதுமா? 1க்கு 1. ஓகே. இப்போ ஒரு பர்டிகுலராக இந்த பிரியாணிக்கு 1க்கு 1 தான் நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா அதில் மசாலா இருக்கிறதுனால வச்சுருக்கோம். இதுவே நார்மலாக கம்மியாக இருக்கிறதுனால. ஆமாம். அதாவது அதிகம் நம்ம 3 கிலோ போடுறதுனால 1க்கு 1. வீட்டிலன்னா 1 கிலோ 1/2 கிலோ அரிசி போடுவீங்க, அப்போ 1க்கு 1 வைங்க. கரெக்டாக இருக்கும். சரி சரி. ஆமாம். பல்க் ஆக மாறும். ஸோ திருப்பி கொஞ்சம் பேர் தான் நம்ம ரைஸ் போடுறோம். ரைட்டா? அந்த அரிசி ஊற வைக்கிற பக்கம் எவ்வளோ நேரம்? அரிசி நம்ம இப்போ தாளிக்க போகும்போது அரிசி ஊற வைக்கிறோம். என்னென்னா தாளிக்கிற 1/4 மணி நேரம், அரிசி ஊற 1/4 மணி நேரம், தம் 1/4 மணி நேரம். ஒரு பிரியாணி வந்து 3/4 மணி நேரம். அதுக்குள்ளே அரைக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா சைடு பூரா அப்படி எண்ணெய் அப்படியே மேலே மிதந்துட்டு வருது. இந்த டைமில் நம்ம அரிசி கழுவி வச்சிருக்க அரிசியை படித்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த ரைஸ் போட்டிருக்கீங்கல்ல, எனக்கு அந்த ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், தம் போடுற பக்கம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே தான். அது திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்களேன். அரிசி தண்ணியும் அரிசியும் மட்டமாக வரும்போது தம் போட்டுறாங்க. ஓகே. அதான் கணக்கு. அடுப்போட ஃப்ளேம் எப்படி இருக்கணும்? அடுப்போட ஃப்ளேம் ஃபஸ்ட்டு அரிசி போட்டோன்னே ஒரு 80% எரியணும். அரிசி ஒரு கொதிக்கும்போது 60% எரியணும். மீண்டும் கொதிக்கும்போது 40% வேணும். தம் போடும்போது 20% இருக்கணும். அதுக்கு மேலே லைட்டாக ஒரு நூல் மாதிரி எரிய வச்சு மேலே தம் போடுங்க. ஓகே. சாப்பாடு இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு சார். இப்போ பார்த்தீங்களா அரிசி மட்டமும் தண்ணி அளவாக இருக்கும். இந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம். ஓகே. இன்னைக்கு மாதிரி நீங்கள் எங்கேயுமே ஏண்ட பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு தொன்ன பிரியாணி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. பாருங்கள் இப்போ அப்படி ஒரு தொன்ன பிரியாணி. தம்மாயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணிடுவோம். தரகரை பிரியாணி உடைச்சிடலாம். ஓகே. பாருங்க உடைங்க. அப்பா ரைஸ் நல்லா உதிரி வருது. டேஸ்ட் பண்ணலாமா? நல்லா சாதம் நல்லா சாப்பிடுங்க. நல்லா பீஸும் உடையில. வெரி இம்பார்ட்டன்ட். உதிரியான சாப்பாடு, கரெக்டான கலர் பாருங்கள் சார். இப்போ மேலே கொஞ்சம் லைட்டாக நெய்யை போட்டு அப்படி மறுபடியும் ஒரு பரட்டி சாப்பிட்டோம்னா தேவாமிரதமான ஒரு பிரியாணி. இப்போ தரீங்களா சாப்பிட? கண்டிப்பாக கொடுத்துருவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொன்ன பிரியாணி சொன்னேன், அந்த மந்தார இலையை வந்து ரெடி பண்ணி எடுத்துன்னு வச்சிருக்காரு பாருங்க. ரெடி பண்ணி எடுத்துன்னு வச்சு தொன்ன பிரியாணி தொன்ன இலை வச்சு தானே கொடுக்கணும் சார். ஆமாம். அது வாழை இலை பிரியாணி ஆகிரும். பாருங்க. வெரி குட். சரி போதும் போதும் போதும். டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணுங்க. நல்ல வாசனை, நல்ல மனம் எப்படி இருக்குது? சரியான வாசம், செம்ம வாசம். அந்த கீரையோட மனமும் ஒரே
சாதமும் நல்லா இருக்கு, உதிரி உதிரியாக நல்லா இருக்கு. கலர் அப்படி தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே. அந்த என்ன கீரை சொன்னீங்க? வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை. அந்த வெந்தயக்கீரோட அந்த வாசமும் நல்லா இருக்கு. அது கூட அந்த கொத்தமல்லி, புதினா, ஒரு மைல்டான ஒரு காரம், பச்சை மிளகா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். குருமிளகு போட்டு பண்ணுற பிரியாணி இந்த ஒரே தொண்டை பிரியாணி மட்டும். ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட். ஓகே. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது மாதிரி நம்ம வீட்டு சைடில் ஃபங்க்ஷன் என்ன வேணும்னா கண்டிப்பாக வந்து கொங்கு வீட்டு சைடில் நம்ம ராஜனை கூப்பிடலாம். 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உள் மனசுன்னு சொல்கிறேன். 100% ஐம் ஷோர் டெஃபினட்டாக ஐ லவ் அவரோட கைப்பக்குவம். தேங்க்யூண்ணா. நம்ப விடுங்க. கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் மைசா கட்டிங்னு வச்சுருக்கிறேன். என்னோட ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன், சின்ன ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன் எதாக இருந்தால் கூப்பிடுங்க, பிரம்மாண்டம் பண்ணி கொடுத்துரும். நான் உங்கள் மைசா ராஜன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நான் சாப்பிட போகிறேன். பாய். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர். தேங்க்யூ. பாய். லவ் யூ சொல்லுங்க. ஐ லவ் யூ. யாருக்கு ஐ லவ் யூ சொல்றீங்க? லவ் யூ ஆல். ஓ, லைவ் இல்ல, லவ் யூ ஆல். லைவ் ஹால். லவ் யூ ஆல். லவ் யூ ஆல். Ah. Okay, thank you.